வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து வீட்டுக்குள்ளே போய் 5 பேர்கிட்டையும் வந்து உங்களுக்கான ஃபேவரட் பிளேஸ் எது இந்த வீட்டுக்குள்ளே, நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு மறக்காமல் இருப்பீங்க, அது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் ஏரியாவில் இருக்கிற அந்த ஊஞ்சலை சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து என்ன நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்ஸ்டன்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளே நடந்த நிறைய இன்ஸ்டன்ஸை சொல்லி இங்கே இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் நான் வந்து அதிகமாக இருந்திருக்கேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பேசும்போதும் என்ன புரிஞ்சுக்கிட்ட போதும் நான் இங்கே தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பவித்ரா உடனே வந்து விஜய் விஷால் பக்கத்தில் இருக்கிற கிச்சன் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இருட்டு கடை திட்டு பிரியாணி எல்லாத்தையும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாரு. ஆமாம் சார், இங்கே வந்து எனக்கு என்னதான் வந்து நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் சரி, நான் இந்த பர்டிகுலர் பிளேஸில் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் கிச்சன் ஏரியா வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொன்னார். முத்துக்குமரனுக்கு வந்து அவங்க படுக்கிற பெட், லைக் தீபக் அண்ணாவும் நானும் இங்கே தான் வந்து படுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து இந்த பெட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவை சொல்லுவாங்க. ஸோ இந்த சோஃபாலேருந்து பார்த்தா லிவிங் ஏரியாவில் இருக்கிற அண்ட் தென் கார்டன் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நோட்டம் விடலாம். ஸோ இங்கேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து நோட்டம் விடுவேன் அப்படின்ற மாதிரி, முத்துக்குமரன் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து நான் பார்ப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ முத்துக்குமரன் ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கலரிங் அடிச்சதை விஜய் சேதுபதி கேட்பாரு. நான் உங்களை கலர் அடிக்க வேணாம் தானே சொன்னேன், ஏன் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள அவங்க ஏரியா கொண்டு போவாங்க. அங்கே கோவா கேங் மீட்டிங்லாம் இங்கே தான் நடக்கும் என்னோட பெட்டுக்கிட்ட. ஸோ இந்த பர்டிகுலர் இடம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 ஃபைனலிஸ்டோட ஸ்பெஷல் ஏரியா இன் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ், ஃபைனல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும். அந்த சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.